சுத்தமாக வச்சிருப்பேன், ஆனால் ரோட்டில் குப்பை போடுறதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு காவல்துறை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு டிராஃபிக் லைட்டை பிரேக் பண்ணுறதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். யாரும் என்னை பார்க்கல, யாருமே இல்லை, இரவு 11 மணிக்கு டிராஃபிக் லைட் போட்டிருக்காங்க, யாருமே பார்க்கல அப்படின்னா கூட நான் வண்டியை நிறுத்தவனா நிறுத்த மாட்டேனா. இது நீங்கள் சந்திக்கக்கூடிய இரண்டாவது சவால். ஒரு சொசைட்டியில் த சோ கால்ட் ஸ்மால் கிரைம்ஸ், இது ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது, நடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்சி போன கண்ணாடியை 2 பேர் பார்த்துட்டு போவாங்க. அடுத்த நாள் ஒருத்தர் வருவார், கண்ணாடி உடஞ்சிருக்கும், ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓ, அப்போ இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமாட்டிருக்கு, கண்ணாடியே உடஞ்சிருக்கு, அப்கீப் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை, அங்கே யூரினேட் பண்ணுவாங்க. 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார், என்னப்பா இங்கே யூரினேட் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி உடஞ்சிருக்கு, அப்போ யாருமே வரமாட்டாங்களாட்டிருக்கு, நாம் இங்கே வழிப்பறை பண்ணலாம். ஸோ இந்த சைக்காலஜியில் இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுனாங்க, குற்றங்கள் எங்கே நடக்க ஆரம்பிக்குதுன்னா, எங்கே ஒரு சிறிய குற்றம் நடந்து அதை கண்டுக்காமல் விடுறோமோ, அது அக்குமுலேட் ஆகி 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 ஒரு பெரிய குற்றம் நடப்பதற்கு அதை விதை போடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு ஒரு ரேப் நடக்கும். 1 வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சி இழுக்கலான்னு ஒருத்தனுக்கு தோணும். ஏன்னா அந்த சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணலை. ஒரு கிராஃபிட்டியை சரி பண்ணல, சுவரில் கிறுக்கிறிக்கிறாங்க சரி பண்ணல, அந்த விண்டோவை வந்து யாரோ ஒரு அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இது நம்ம சமுதாயத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டி. பொது வாழ்க்கையில் நம்முடைய பிஹேவியர், தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியில் நம்ம இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கையால் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படி இன்னைக்கு